என்னோட பிரைமரி ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட் டெவலப்மெண்ட்டும், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டும் தான். என்னோட கிளையண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து நான் வெப்சைட் டெவலப் பண்ணி குடுத்ததுக்கப்புறமா அவங்க என்ன கேட்பாங்கன்னா வந்து, "நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றீங்களா?" அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த கிளையண்ட்ஸ் வந்து என்ட்ட இந்த கொஸ்டின் கேட்டுருக்காங்க. "டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கே பண்ணி குடுக்குறீங்களா?" அப்படின்னு. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எந்த ஒரு கிளையண்ட் கிட்ட இருந்து நம்ம அதிகமா காஸ்ட் வாங்குறது கிடையாது. வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்கும், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து நம்ம ரீசனபிளான ஒரு அமௌண்ட் தான் போட்டு வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படி வாங்கும்போது என்ன கேட்பாங்கன்னா, "டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்களே பண்ணி குடுத்தா நல்லா இருக்குங்கிற மாரி" என்ட்ட நெறைய பேர் கேட்கறதுக்கு வந்து நான் என்ன ரிப்ளை குடுப்பேன் அப்படின்னா வந்து, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து நீங்க யாரையும் வந்து ஹையர் பண்ணாதீங்க. இப்போ வெப்சைட் டெவலப்மெண்ட் கூட அவங்களால வந்து ஓனா பண்ண முடியாது. வெப்சைட் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் கூட ஓனா அவங்களால வந்து பண்ண முடியாது. அதுக்கு வந்து சம் டெக்னிக்கல் நாலேட்ஜ் தேவை. பட் இதுவே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றதுக்கு வந்து எந்த ஒரு டெக்னிக்கல் நாலேட்ஜ் தேவையே கிடையாது. அத வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்களே உங்க ஓனாவே பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு 24 ஹவர்ஸ் 24 ஹவர்ஸ் மீன்ஸ் நீங்க ஒரு நாள் நீங்க அதுல ஸ்பெண்ட் பண்ணி லைட்டா நீங்க அத அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களால ஈஸியா என்ன பண்ண முடியும்? உங்களால ஓனா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். அதுக்கு ஜஸ்ட் ஒரு மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாரி தான் நான் வந்து என்னோட கிளையண்ட்ஸ்க்கு எல்லாமே சஜெஸ்ட் பண்ணி, அவங்களும் வந்து இப்ப நெறைய பேர் வந்து ஓனா பண்ணிட்டு இருக்காங்க. நான் எதுக்காக அவங்களுக்கு வந்து அப்படி ஓனா பண்ணுங்கன்னு நான் சொல்றதுக்கு என்ன ரீசன் நினைச்சீங்க அப்படின்னா வந்து, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற பேர்ல வந்து என்ன பண்றாங்கன்னா, நெறைய பேர் வந்து நெறைய பிசினஸ் பண்றவங்கள வந்து ரொம்ப ஏமாத்திட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்து இப்போ ஒரு கிளையண்ட் வந்து ஒரு 5,000 குடுத்து ஒரு 5,000 ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னா, அந்த அவங்க ஹையர் பண்ற எக்ஸ்பர்ட்ஸ் வந்து 5,000 அவங்க பண்றது கிடையாது. ஒரு பாதி அமௌண்ட் தான் பண்றாங்க. மீதி பாதி அமௌண்ட்க்கு வந்து வேற ஏதாவது ஒரு ஃபேக் ரீசன்ஸ் கிரியேட் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஃபுல்லா ஏமாத்திடுறாங்க. அந்த மாரி நெறைய கம்பெனிஸ், நெறைய ஃப்ரீலான்சர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கிளையண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10க்கு மேல வெப்சைட் பண்ணி குடுத்துருப்பேன். சென்னை அப்ளையன்ஸ் எக்ஸ்பர்ட்ங்கிறது வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஊர் வந்து மதுரை. இவங்க வந்து சீசன் பேஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, டிவிக்கு வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க, மைக்ரோவேவ் ஓவன் பண்ணுவாங்க, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இந்த மாரி ஒவ்வொருத்துக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, தனித்தனி வெப்சைட் கேட்பாங்க. தனித்தனி வெப்சைட் கேட்டு ஃபர்ஸ்ட் வந்து இவங்க எப்படி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, வேற ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு எக்ஸ்பர்ட்ஸை ஹையர் பண்ணி அவங்களுக்கு நிறைய அமௌண்ட் பே பண்ணி அவங்க வந்து அப்படி ஒரு ஏஜென்சி மூலமா பண்ணிட்டு இருந்தாங்க. பட் என்கிட்ட வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு கைட்லாம் பண்ணல. ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களால ஈஸியா என்ன பண்ண முடியும், உங்களால ஓனாவே பண்ண முடியும்னு சொன்னதுல இருந்து அவங்களும் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல இப்போ இல்லாத வீடியோஸே கிடையாது. இப்போ நீங்க ஒரு கூகுள் ஆட் போடுறோம்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஹவு டு கிரியேட் கூகுள் ஆட்னு யூடியூப்ல போட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தமிழ் வீடியோஸ் கிடைக்கும். சப்போஸ் தமிழ் வீடியோஸ் கிடைக்கலனா கூட இங்கிலீஷ் வீடியோஸ் கிடைக்கும். உங்களுக்கு ஆடியோ பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு போதும். அப்புறம் ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஆட் போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஆட் போட்டுக்கலாம். இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு யூடியூப் வீடியோஸ் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க. ஸோ அதை விட்டுட்டு வந்து நீங்கள் வேற ஒருத்தவங்க கிட்ட போய் உங்கள் அமௌண்ட்டை கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அதில் பெரிய இதாக இருக்கும். சப்போஸ் உங்கள் பிஸ்னஸை நீங்களே மார்க்கெட் பண்ணி நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணுற நிறைய பேருக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னன்னே தெரியாம கூட ஆல்சோ என்ன பண்றாங்க. நான்லாம் ஒரு கிளையண்ட் வந்து அவங்க பேசுறதுலேருந்தே கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னன்னே தெரியல. பட் அவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட கிளையண்ட்லாம் வந்து யார்கிட்டயாவது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றவங்க கிட்ட கையில கிடைச்சாங்க அப்படின்னா நல்லா ஏமாத்திடுவாங்க. நல்லா ஏமாத்தி காசு வாங்கிடுவாங்க. இப்போ நம்மளே பார்த்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு பட் அதை பத்தி உங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை அப்படின்னா உங்களை கண்டிப்பா அவங்க ஏமாத்த தான் செய்வாங்க. நம்ம வந்து ஒரு பர்டிகுலரா நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு கொஞ்சமா நாலேஜ் இருக்கணும். நாலேஜ் இல்லாம நம்ம ஒருத்தவங்ககிட்ட போய் ஒரு என்கொயரி கேட்கும்போது அவங்க அது பண்ணணும், இது பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும்னு சொல்லி சொல்லி என்ன பண்ணிடுவாங்கன்னா அமௌண்ட் வந்து ரொம்ப ஏத்தி விட்டுருவாங்க. இப்போ நீங்க ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணணும்னு என்கிட்ட வர்றீங்க அப்படின்னா கொஞ்சம் பேசிக் நாலேஜோட இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்க ஈஸியா புரிஞ்சுப்பீங்க. உங்களை வந்து என்னால என்ன பண்ண முடியாது, நான் ஏமாத்த மாட்டேன். நீங்க சப்போஸ் என்கிட்ட தான் வருவீங்கன்னு கிடையாது, வேற ஒருத்தவங்க போவீங்க. ஸோ அப்படி இப்போ வந்து எந்த ஒரு விஷயத்தை நீங்க பண்ண போறீங்களோ ஃபர்ஸ்ட் அதை பத்தின ஒரு பேசிக் ஒரு நாலேஜ் வந்து நீங்க என்ன பண்ணீங்க கேதர் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஆப்போனன்ட்ல இருக்கிறவங்க வந்து உங்களை பத்தி ஒரு இதுக்கு வர மாட்டாங்க. அதுல வந்து இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னன்னே தெரியாம கூட என்ன பண்றாங்க, சில வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு நான் உங்களுக்கு சிம்பிளா டெஃபனிஷன் சொல்றேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் மார்க்கெட்டிங்கோட ஒரு அட்வான்ஸ் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்க உங்களுக்கு ஊர் வந்து உங்களுக்கு திருச்செந்தூர்னு வச்சுக்கோங்க. ஸோ திருச்செந்தூர்ல வந்து நீங்க திருச்செந்தூர்ல வந்து உங்களுக்கு ஊர் திருச்செந்தூர்னா உங்களுக்கு வந்து நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சாரி நார்மல் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நீங்க என்ன பண்ணீங்கன்னா பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பீங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா திருச்செந்தூர்ல மட்டும் சரௌண்டிங் பண்ணுவாங்க. இதுவே நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா வந்து என்ன பண்ணுவீங்க, அந்த ஒரு பேப்பர் ஒரு ஏஜென்ட் கொடுத்து பண்றது நீங்க கூட தனியா பண்ணலாம். இப்போ ஒரு பேப்பர் கார்ட்ட போய் நான் ஒரு சின்ன ஒரு பிட் நோட்டீஸ் மாதிரி அடிப்பீங்க. பிட் நோட்டீஸ் அடிச்சு இதை ஃபுல்லா திருச்செந்தூர் ஃபுல்லா கொடுத்துருக்கான்னு சொல்லிருக்கீங்க அப்படின்னா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திருச்செந்தூர் ஃபுல்லா கொடுத்துருவாங்க, அதுக்கு அமௌண்ட் வாங்கிடுவாங்க. ஸோ அதே வேலை நீங்களும் பார்க்கலாம். ப்ளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னன்னா வந்து
நம்ம அந்த பர்டிகுலர் திருச்செந்தூர்ல ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் டார்கெட் பண்ணி அங்க உள்ள ஆடியன்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் டார்கெட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஈஸியா உங்களுக்கு ஃபேஸ்புக் யூடியூப் அதுலேயே அவங்க கிரியேட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்போ அதே கூட நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அதனால இந்த மாதிரி ப்ராப்பரா பண்ணுங்க. உங்களுக்கு வந்து நீங்க வேற ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணாம நீங்களே ஓனா பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் இது ரிலேட்டட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்லை இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக தேவைன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஃபர்தர் எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் தேங்க்யூ.